போட்டு ஆரம்பிச்சுக்கோமா. வணக்கம். நம்ம நாலடியார்ல பெரியாரை பிழையாமை அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 165 பாடல் பார்த்திருக்கோம். இது 166வது பாடல இருந்து இந்த வகுப்புல பார்க்கலாம். மீதி இருக்கக்கூடிய இந்த அதிகாரத்துல மீதி இருக்கக்கூடிய 5 பாடல்கள். நளிகடல் தன் சேர்ப்ப நாள் நிழல் போல விழியும் சிறியவர் கேண்மை விழிவின்றி அல்கு நிழல் போல் அகன்று ஓடுமே தொல் புகழாளர் தொடர்பு. இதுதான் நம்ம முன்னாடி ஒரு பாடல் நம்ம பார்த்திருக்கோம். நாலடியார்லயே முன்னாடி ஒரு பாட்டு பார்த்திருக்கோம். 125ல பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையா நந்தும் வரிசையால் வானூர் மதியம் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு அப்படிங்கிற ஒரு பாட்டு 125வது பாட்டுல பார்த்தோம். அதாவது பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய நிலவு போல சிறியவருடைய நட்பானது தேய்ந்து கொண்டே வரும். பெரியவருடைய நட்பானது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கிறது போல வளர்ந்து கொண்டே வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வந்தது. இந்த பாடலும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்றது. ஆனா வேற ஒரு ஓமையை இது காட்டுது. நளிகடல் தன் சேர்ப்ப. நளினா அலைகளாக திரைகள் ஓடி வரக்கூடிய குளிர்ச்சியான கடற்கரையை சேர்ந்தவனே. நாள் நிழல் போல. நாள் நிழல்னா சூரியன் உதயமாகி இருக்கும் பொழுது நம்முடைய நிழல் ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையா? ஏன்னா சூரியன் உச்சிக்கு வந்தாதானே. உச்சிக்கு வரும்போது நிழலே இருக்காது, அது உடம்போட அடங்கிடும். பிற்பகல்ல நல்ல நீளமா இருக்கும், நம்மளுடைய நிழல் நீளமாக தெரியும். கீழே உதய காலத்துல நிழல் சின்னதாக தெரியும், நம்ம காலுக்குள்ளே அடங்கிடுற மாதிரி கூட நிழல் தெரியும். அப்போ நாள் நிழல் போல உதய காலத்துல வரக்கூடிய சூரியன் இருந்து வரக்கூடிய நம்முடைய நிழலானது மிக சிறியதாக இருப்பதை போல சிறியவர்களுடைய கேண்மை, சிறியவர்களாகிய பண்பில் சிறியவர்களாகிய அவர்களுடைய நட்பு மிக சிறியதாக குறுகிய காலத்திற்குள் அழிந்துவிடும். பெரிய பயன் எதுவும் தராது, குறுகிய காலத்தில் அழிந்துவிடும். ஆனால் அல்கு நிழல் போல, பிற்பகலுடைய நிழல் போல, அல்குனா இங்க பாதி நாள், பிற்பகலுடைய நிழல் போல பெரியவர்களுடைய தொடர்பானது. தொல் புகழாளர், தொன்மையான புகழை உடையவர்கள் அல்லது நீண்ட நிறைந்த புகழை உடையவர்களாகிய பெரியவர்களுடைய தொடர்பு என்பது அகன்று விரிந்த நிழல் போல நமக்கு நீண்ட பயனை தருவதாக இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான பாட்டு தான் இது. அல்கு நிழல் போல் அகன்று ஓடுமே. அல்கு அதாவது நம்ம நடக்க எப்படி அந்த நிழல் நீளமா அப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? பிற்பகல்ல வரக்கூடிய நிழல் எப்படி நீளமா நம்ம நடக்கும்போது நீளமா இருக்கும், இன்னொரு 2 அடி எடுத்து வச்சு அது இன்னும் நீளமா போகும். அது போல அவங்க அனேபிள் டு கனெக்ட்னு போடுறாங்க காயத்ரி. சரி, நம்ம முடிச்சிருவோம். சிறியவர் கேண்மை விழிவின்றி அல்கு நிழல் போல் அகன்று ஓடுமே தொல் புகழாளர் தொடர்பு. சொல்லிய புகழை உடையவர்களாகிய அவர்களுடைய தொடர்பு நீண்டு கொண்டே செல்லக்கூடிய வெயிலை போல இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ஒரு பாடல் தான். நாள் நிழல் போல விழியும் சிறியவர் கேண்மை. சிறியவர்களுடைய நட்பானது அதிகாலையில எழக்கூடிய நிழல் போல மிக சிறியதாக இருக்கும். அதனுடைய அளவும் கால அளவும் மிக குறுகியதாக இருக்கும். ஆனால் தொல் புகழை உடையவர்களாகிய பெரியவர்களுடைய நட்பு அல்கு நிழல் போல மிக நீண்ட, பிற்பகல்ல தோன்றக்கூடிய நாம் நடக்க நீண்டு கொண்டே போகக்கூடிய நிழல் போல வாழ்வாங்க நம்மோடு நம்மை மகிழ்விக்கக்கூடியதாக, நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால பெரியாரை பிழையாமல் அவர்களோடு நாம் சேர்ந்து உரைய வேண்டும், அவர்களோடு நட்பை நாம் கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. அவ்வளவுதான். இதேதான் குறளையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. பிறை போல நிறைந்த முழுமதி போன்றது பெரியவர்களுடைய நட்பு, பிறை நிலவை போல குறுகியது பேதையார் நட்பு அப்படிங்கிறது. அதே குறளுடைய பொருள் தான் இந்த பாட்டிலையும் இருக்கிறது. சரி, அடுத்த பாடல் 167. இது உண்மையாவே இந்த பாடல் எதற்காக இந்த இந்த இதுல சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது புரியல. உரையிலையும் அது தெளிவா இல்ல. பாடல் கோர்ப்பு வைப்பு அதிகாரம் எல்லாம் இருக்கு இல்லையா? பாடல் ஒன்னொன்னு வைக்கிற விதத்துல கூட நிறைய மாறுபாடுகளை பின்னாடி வந்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. திருக்குறளையுமே அந்த மாறுபாடுகள் இருக்கு. திருக்குறளையுமே இந்த வைப்பு முறையில், அதாவது அதிகார வைப்பு முறையிலையும் சரி, அதிகாரம்னா ஒரு அதிகாரத்துக்கு அடுத்து இந்த அதிகாரம் அப்படின்னு வைக்கிற முறையிலும் சரி, அந்த அதிகாரத்துக்குள்ளேயே பாடல்களை வைக்கிற முறையிலும் சரி சில மாறுபாடுகள் பாடபேதங்கள்லாம் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நம்ம பாக்குற ஃபைனல் இது அப்படிங்கிறது இதுக்குள்ளேயே நிறைய மாறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதே போல நாலடியார்லையும் அதே மாதிரிதான். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நாலடியார் என்பது தனிப்பட்ட ஒருவர் எழுதியதாக சிலர் கொள்கிறார்கள். சிலர் பல பேர் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து
எழுதினது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால எப்படி அது மாறிப்பட்டது, எப்படி யார் தொகுத்தாங்க, தொகுக்கும் போது ஏன் இந்த பாடலுக்கு அப்புறம் இந்த பாடல், இந்த அதிகாரத்துக்குள்ள இந்த பாடல், இந்த அதிகாரத்துக்கு அப்புறம் இந்த அதிகாரம் வச்சாங்க அப்படிங்கிறது கிளியரா இல்ல. அதனால இந்த பாடல் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த இந்த அதிகாரத்துக்குள்ள இது எப்படி பொருந்தி வருதுன்னு தெரியல. அது உரை எழுதினவர்களும் அப்படி இப்படி இந்த இந்த தென்னை மரத்துல பசுமாட்டை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு வந்து சேர்க்கிறாங்களே ஒழிய, இது உண்மையாக பெரியாரை பிழையாமைக்கு இந்த பாடல் எப்படி பொருத்தமா வருது அப்படின்னு தெரியல. பாட்டை பார்ப்போம். மன்னர் திருவும் மகளிர் எழில் நலமும் துண்ணியார் துய்ப்பர் தகல் வேண்டாம், துண்ணி குழை கொண்டு தாழ்ந்த குளிர் மரம் எல்லாம் உழை தங்கச் சென்றார் ஒருங்கு. அதாவது துண்ணி குழை கொண்டு இலைகள் எல்லாம் அடர்ந்து கிளைகளாக விரிந்திருக்கக்கூடிய குளிர் தருவெல்லாம், குளிர் அதாவது குளிர்ச்சியான நிழலை தரக்கூடிய மரங்கள் எல்லாம் இவர்கள் தான் மரம் வைத்தவர்கள், அதனால அவங்களுக்கு மட்டும்தான் பயன் தருவேன்னு ஒரு நாளும் சொல்றது இல்லை. அது மரம் வளர்ந்து கிளைகளாக பரப்பி நிழல் தருகிறது. யார் வேண்டுமானாலும் போய் அதில் தங்கி அந்த நிழலை அனுபவித்துக் கொள்ளலாம். எப்படி என்றால், மன்னர் திருவும் மன்னர்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தையும் மகளிர்களுடைய எழில் நலத்தையும் யார் கூட சேர்கிறார்களோ, யார் போய் இருக்கிறார்களோ அவர்களோடு மட்டும்தான் அவர்கள் தான் அதை அனுபவிக்க முடியும். மன்னர் திரு, மன்னர்னா மன்னரிடம் இருக்கக்கூடிய செல்வம், அந்த செல்வத்தை யார் கூடவே இருக்கிறார்களோ அவர்களும் அனுபவிப்பார்கள். அதுக்கு அவனுக்கு தகுதி உண்டா இல்லையா அப்படிங்கிறது செகண்டரி. அந்த மன்னரோடு கூட இருக்கக்கூடிய பெரிய பரிவாரத்துக்கு அதுக்கான தகுதி இருக்கிறதா, அவர்கள் அதுக்கு தகுதியானவர்கள் தானா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இல்லாம மன்னர்களுக்குரிய செல்வத்தை அவங்களும் அனுபவிப்பாங்க. அதே போல மகளிர், ஆனா இங்க மகளிர் அப்படிங்கறத குலப்பெண்டீரை விட விலை மகளிரா அப்படின்னு தான் எடுத்துக்கணும்னு ஒரு உரையில அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. விலை மகளிருடைய நலத்தை யாரெல்லாம் போறாங்களோ, காசு கொடுத்து போறாங்களோ அவர்கள் எல்லாருமே அனுபவிக்கலாம். அதுக்கு இவங்கதான் வரணும், அவங்கதான் வரக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. விலை மகளிர் யார் வந்தாலும் பணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கான வேலையை செய்ய போறாங்க. அப்போ இந்த பாடல் இப்படித்தான் சொல்லுது. எப்படி என்றால், குளிர் தரு எல்லாருக்கும் நிழல் தருவதை போல இதற்கும் யாரும் தகுதி பார்க்க வேண்டியதில்லை. மன்னருடைய திருவையும் மகளிருடைய எழில் நலத்தையும் யாரெல்லாம் சார்கிறார்களோ அவர்கள் அனுபவிப்பார்கள். அங்கே தகுதி பார்க்க வேண்டியதில்லை, தகுதி பார்க்கவும் படுவதில்லை அப்படின்னு. இது பெரியாரை பிழையாமைக்கு எப்படி பொருந்தி வருது அப்படின்னு நிச்சயம் புரியல. இது ஒரு ஆட் அவுட் மாதிரியான ஒரு பாட்டாதான் அது தெரியுது. உரையிலையும் இது இல்ல. ஏன்னா மன்னர் இந்த மரம் எப்படி யாரையும் வேறுபாடு பார்க்காமல் அது நிழல் தருகிறதோ, அது போல பெரியவர்களும் தங்களிடம் சேர்ப்பவர்களுக்கு நன்மையே தருவார்கள் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். அப்படி ஒரு வேளை எடுத்துக்க முடியும். ஆனால் முதல்ல இருக்கக்கூடிய 2 வரி எப்படி பொருத்திக்கிறது? மன்னருடைய செல்வத்தையும் மகளிருடைய எழில் நலத்தை, விலை மகளிர் பரத்தையருடைய எழில் நலத்தையும் யாரெல்லாம் போய் சேர்கிறார்களோ தகுதி இல்லாம இருந்தாலும் அவர்களும் அதை துய்ப்பார்கள், அதை அனுபவிப்பார்கள். அது போல மரத்தினுடைய நிழல்ல யார் வேணாலும் போய் நின்று யார் வேண்டுமானாலும் அதனுடைய நிழலை அனுபவிக்கலாம் என்பதை போல பெரியாரை சேர்ந்து இருப்பவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த பயன் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா கூட அந்த மகளிர் நலத்தை தூக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொருத்தமில்லாத ஒரு இதுவா இந்த இடத்துல இருக்க மாதிரி தெரியுது. ஒருவேளை இது வேற எதுக்காவது எழுதப்பட்ட பாடலா, அல்லது இதுல கொண்டு வந்து இதை தொகுக்கும் போது இது இந்த இடத்துல வந்துருச்சா அப்படிங்கிறது புரியல. சோ இதுதான் இந்த பாடலுடைய இது. எப்படி மரம் தகுதி பார்க்காமல் யார் வந்தாலும் நிழலை தருகிறது. அது ஒரு வரி. மன்னருடைய செல்வத்தையும் விலை மகளிருடைய நலத்தையும் யாரெல்லாம் அருகில் இருக்கிறார்களோ அவர்கள் அதை துய்ப்பார்கள். தகுதி என்பது அங்கே 2வது பட்சம்தான். அதுக்கு தகுதியெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. அது போல மரத்தினுடைய நிழலை அனுபவிப்பார்கள். அது போலன்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம். கொண்டுகுட்டி பொருள் போல் மாதிரி பெரியவர்களுடைய கேண்மை அப்படிங்கிறது, பெரியோரை யார் சென்று சார்ந்திருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களுக்கு நன்மையை தருவார்கள் அப்படின்னு வேணா பொருள் எடுத்துக்கலாம். இது கூட வளைஞ்சு பொருள் கொள்ற மாதிரிதான் தெரியுது. ஐ மே பி ராங். இந்த பாடல் இப்படிதான் இது எழுதப்பட்டிருக்கு. சோ இது ஒரு மாதிரி பொருத்தமில்லாத எழுமாயமாவும் சொல்லலாம். ஆனால் தெரியல, ஒருவேளை இதை செய்தவர்கள் தான் பெரியவர்கள், அதனால அவர்கள் என்ன காரணத்தினால இந்த பாடலை இதுல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால கணிக்க முடியாது. இன்னொன்னு, இதுக்கு ஒப்புமை பகுதியாக இந்த உரை சொல்லக்கூடியது எது அப்படின்னா, பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடைய ஆளும் கண்படி. அதாவது ஒரு நல்ல மரம், கனி கொடுக்கக்கூடிய மரம்
ஊர் நடுவுல பழுத்திருந்ததுன்னா அது எப்படி எல்லாருக்கும் பயன்படுமோ அது போல நல்லவர்களிடத்தில் செல்வம் இருந்தால் அது எல்லாருக்கும் பயன்படும். அது போல பெரியவர்கள் என்பவர்கள் எல்லோருக்கும் பயன் தரக்கூடியவர்களாக இவர்கள் வேணும் இவங்க வேண்டாம், இவங்களை சேர்த்துக்கலாம் இவங்களை ஒதுக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதனால பெரியவர்களுடைய பெரியாரை பிழைகாமையில் அவங்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட இந்த பாடலுக்கு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். சரி, 168. தெரிய தெரியும் தெரிவிலார் கண்ணும் பிரிய பெரும் படர் நோய் செய்யும் பெரிய உலவா இருங்கழி சேர்ப்ப யார் மாட்டும் கலவாமை கோடி வரும். இந்த பாட்டும் இப்படிதான். யார் மாட்டும் கலவாமை கோடி வரும், யாரோடைய நட்பே கொள்ளாத, நட்பு கொள்ளாம இருக்கிறதுதான் சிறந்தது அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. எப்படி இது பெரியாரை பிழைக்காமையில வருதுன்னு எனக்கு புரியல. தெரிய தெரியும் தெரிவிலார் கண்ணும், அதாவது நன்றாக பழகி தெரிய தெரியும் தெரிவிலார்னா அதாவது அறிவில்லாதவர்களாக, தெரிய தெரியும் தெரிவிலார் கண், தெரிவில்லாதவர்கள் அறிவில்லாதவர்கள், ஒன்னும் பெரிய ஒரு கிளியர் விஷனோ எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண அறிவுடைய அப்படிப்பட்டவர்களோடு பழகினாலும் கூட பிரிய பெரும் படர் நோய் செய்யும். அவர்களையும் பிரிந்தால் அந்த மாதிரி ஒரு நட்புல ரொம்ப நாள் இருந்துட்டு அதை பிரியறதுனா கூட அது கூட பெரும் படர் நோய் செய்யும், பெரிய துன்பத்தை தருவதாக இருக்க முடியும், ஆயிடும். அப்படி ஆயிடும். ஏன்னா கூடு ரொம்ப நாள் பழகி இருந்ததுனால. அதனால யார் மாட்டும் கலவாமை கோடி வரும். அதனால யாரோடையுமே நட்பா இருந்து அவர்களோடு நீண்ட காலம் நட்போடு இருந்து அன்பை பேணாமல் இருப்பதுதான் நல்லது, யாரோடும் கலவாமை இருப்பதுதான் நல்லது. இது எப்படி பெரியாரை பிழையாமை ஆகும்னு புரியல, உண்மையாவே தெரியல. இது நட்பு கொள்வதிலும் கோடி மடங்கு. அதாவது மேபி இப்படி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி சாதாரண ஆளுங்களோட அல்லது அறிவில் சிறந்த இல்லாதவர்களோடு நட்பு கொண்டாலும் கூட பெரிய படர் வரும். அதனால யோசிச்சு அந்த நட்பை கொள்ள வேண்டும். அதனால நட்பை ஆராய்ந்து கொள்ளணும் அப்படின்னா நல்ல பெரியவர்களுடைய கேள்மையை பெரியாரை பிழையாமல் அவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு வேணா பொருள் எடுத்துக்கலாம். ஆனா இந்த பாடலுடைய பொருள் இதுதான். தெரிய தெரியும் தெரிவிலார் கண்ணும். சரி, பெரிய உலவா இருங்கழி சேர்ப்ப, பெரிய உலவாத அப்படின்னா வற்றாத, என்றும் வற்றாத பெரிய இருங்கழிகளை உடைய கடற்கரையினுடைய தலைவனே, தெரிய தெரியும் தெரிவிலார் கண்ணும். தம் அறிவில்லாது ஒருவர் சொல்லிக் கொடுத்தாலும் அதையும் புரிந்து கொள்ள முடியாத அறிவு இல்லாதவர்களோடு ஒரு நட்பு கொண்டாலும் கூட அந்த நட்பை பிரிவதாக இருந்தால் அதுவும் பெரிய படர்ன துன்பத்தை தருவதாக அமையும். இவ்வளவு நாள் பழகினவங்களை பிரிகிறோமே அப்படிங்கிற ஒரு துன்பத்தை அது தரும். அதனால யார் மாட்டும் கலவாமை கோடி வரும். அதனால யாருடைய இவ்வளவு நட்பாக இவ்வளவு மனதுல நெருக்கமான ஒரு நட்பை பேணாமல் இருப்பது அப்படிங்கிறது கோடி பொன் பெறுவதை போன்ற பொறுவதற்கு சமமாகும். அப்படின்னா அறிவில்லாரை அறிவில்லாதவர்களை சேர்ந்தாலே துன்பம் வரும்னா பெரியவர்களோட சேர்ந்து அவர்களோட வெளியில வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப துன்பம். அதனால சேரும் பொழுதே பார்த்து சேர வேண்டும் அப்படிங்கறத வேணா பொருளா எடுத்துக்கலாம். அதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இது ஒண்ணுமே ஏன் இந்த பாடல், ஏன்னா உரையாசிரியர்கள் அதை அழகா சொல்லுவாங்க, இந்த பாடல் இதனால்தான் இங்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற உரையை அவங்க எழுதுவாங்க. ஆனா இந்த உரைகள்ல இது ஒரு ஒரு காரணமா தான் சொல்லப்படுகிறது. ஒருவேளை இதுல இப்படி வச்சிருக்கலாம், இந்த பாட்டை இப்படி வச்சிருக்கலாம். இங்க பாருங்க, பெரியாரை சேர்ந்தவன் ஒரு காரணத்தை பற்றி பிரிதலும் அப்பெரியாரை பிழைத்ததாம் அப்படின்னு உரை எழுதுறாரு. அதாவது பெரியவர்களை சேர்ந்து விட்ட ஒருவன், பெரியாரோடு சேர்ந்து பழகுகிற ஒருவன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை வெளியில வந்துட்டா அப்படின்னாலும் கூட அது கூட பிழைதான், அதுவும் துன்பம் தருவதாக தான் இருக்கும். அப்படிங்கிறதாலதான் இந்த பாட்டிங்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு உரை எழுதுறாங்க. பட் பாடலுடைய பொருள் இதுதான். இது ஒருவேளை வேற ஏதாவது அதிகாரத்துல வைக்கப்பட்டு நல்ல நட்பை சரியாக ஆராய்ந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வைக்கப்பட்டதா என்ன அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. சோ இந்த இதுல இப்போ இந்த அதிகாரத்துல இந்த பாடல் வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். சரி, அடுத்த பாட்டு போலாம். இதுக்கு நிறைய இதே மாதிரியான பாடல் தான். இதே மாதிரி ஒரு பாடல் நாலடியார்லயும் இருக்கு, பின்னாடி வருது. அது உணரும் உணர்வுடையாரை புணருமாம் இன்பம், புணரின் தெரிய தெரியும் தெரிவில்லாதவரை பிரிய பிரியுமாம் நோய். இதை நம்ம முன்னாடி இந்த இதுல பார்த்தோம்னு நினைக்கிறேன். சிலப்பதிகாரம் படிக்கும் போது இந்த பாடலுடைய இதை பார்த்தோம். உதாரணமாக அங்க வந்திருக்குது. நல்ல உணர்வுடையவர்களோடு நட்பு கொள்வதுதான் நட்பு. மற்றபடி தெரிவில்லாதவரை அந்த மாதிரி அறிவித்தும்
அறிய முடியாத அறிவில்லாதவர்களோடு நட்பு கொண்டால் அது மிகச்சிறந்த இன்பத்தை தராது அப்படிங்கிற இந்த உதாரண பாடல் முன்னாடி படிச்சிருக்கிற ஞாபகம் இருக்கு. சோ இதுதான் வந்து அந்த பாடல். சரி. கல்லாது போகிய நாளும் பெரியவர்கட் செல்லாது வைகிய வைகளும் ஒல்லை கொடாது ஒழிந்த பகலும் உரைப்பில் படாவாம் பண்புடையார் கண். பண்புடையவர்கள் எதையெல்லாம் ரொம்ப முக்கியமாக நினைப்பார்கள். ஒரு நாள்ல என்னென்னலாம் செய்ய முடியும், என்னெல்லாம் செய்யணும், எது செய்தால் சிறப்பு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் செய்யணும் கண்டிப்பா. ஒரு நாளினுடைய கடமைகள்ல இதெல்லாம் இருக்கணும், தினப்படி அப்படி இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருந்தது அப்படின்னா பண்புடையாளர் அதுல முக்கியமான சில விஷயங்களை வச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, கல்லாது போகிய நாளும், படிக்காம போகிற நாள் வீணான நாள். கல்லாது போகிய நாளும் கல்வியில் முயலாது வீணே கழிந்த ஒரு நாள் அந்த நாளும் பெரியவர்கட் செல்லாது வைகிய வைகளும். பெரியவர்கள் என்றால் இந்த குரு ஆசிரியர் யாரவன உபாத்தியாயர், அப்படி அவர்களிடம் அருகில் சென்று அமர்ந்து அவர்களுடைய நற்சொற்களை கேட்டு பயன்பெறக்கூடிய வாய்ப்பில்லாத ஒரு நாளும் பெரியவர்கட் செல்லாது வைகிய நாளும் ஒல்லை கொடாது ஒழிந்த பகலும். யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி செய்யாமல் கழிந்த ஒரு நாள். கொடாது ஒழிந்த, கொடுத்தல், எது வேணாலும் இருக்கலாம். அது வந்து சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், அல்லது ஏதாவது பொருள் உதவியாக இருக்கலாம், அல்லது மனதின் காரணமான ஒரு உபாயமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் கொடுத்தல், கொடை அப்படிங்கிறதுலதான் அது வருது. இப்போ ஒல்லை கொடாது ஒழிந்த பகலும், ஒரு நாள் முழுக்க யாருக்குமே எதையுமே உதவியே செய்ய முடியாத ஒரு நாளாக சில நாட்கள் கழியும் என்றால் இதையெல்லாம் பண்புடையாளர்கள் படாவாம் பண்புடையாளர்கள் அவர்கள் வந்து இது போல இல்லாமல் பார்த்துக் கொள்வார்கள். உண்டாகாவாம் சொல்றாரு. அதாவது அவங்க இது போல ஒரு நாளை வீணை கழிக்க மாட்டார்கள். அதாவது ஒரு நாளும் படிக்காம இருக்க மாட்டாங்க. நமக்கு நம்ம தெரியும், கொற்றவேந்தன் படிச்சிருக்கோம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அதுலயே முதல் வரி அழகா வருதான், ஓதாமல் ஒரு நாளும் படிக்காம இருக்க வேண்டாம். அப்போ ஒரு பண்புடையார் அப்படிங்கிறவர் வந்து இந்த விஷயங்களை முக்கியமாக ஒரு தினப்படி வேலையாக வைத்திருப்பார்கள். கல்லாது அந்த நாள் வாசிக்காமல் கழியாது, அது ஒன்று. பெரியவரிடத்தில் சென்று நல்ல வார்த்தைகளை கேட்காமல் அதனால் முடியாது. அதே போல யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யக்கூடிய ஒரு நாளாக அது இல்லாமல் போகாது. இந்த மூன்றையும் அவர்கள் நிச்சயமாக பண்புடையாளர்கள் கடைபிடிப்பார்கள். அந்த பண்புடையவர்கள் இது இப்படி ஆகாமல் அதை பார்த்துக் கொள்வார்கள். ஒரு நாள் அப்படி கழிஞ்சிடாம அவங்க பார்த்துப்பாங்க. சோ அதுதான் அவங்களுடைய அறிவினுடைய திறம் அப்படிங்கிறது. சோ அதுல முக்கியமானது 3 விஷயத்துல முக்கியமான ஒண்ணு, பெரியவர்களிடம் சென்று பெரியாரை பிழையாமல் அவர்களிடம் சென்று நல்ல கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ளுதல். ஒரு ஆசிரியரை அணுகியோ குருவை அணுகியோ அவரிடமிருந்து பாடம் கற்பது அப்படிங்கிறது தான் இந்த பாடல் சொல்லுது. இந்த பாடல் கொஞ்சம் இதோட பொருத்தமானதா இருக்கு. கல்லாது போகிய நாளும் பெரியவர்கட் செல்லாது வைகிய வைகளும் ஒல்லை கொடாது ஒழிந்த பகலும். ஒல்லை அப்படின்னா விரைவாக, ஒல்வ அப்படின்னா முடிந்தவற்றை தான். அதாவது எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிறது இல்லை, எது முடியுமோ ஒல்வ கொடாது ஒழிந்த, எது முடியுமோ. நம்ம ஏற்கனவே பல பாடல்கள் பார்த்திருக்கோம். என்ன முடியுமோ அதை முடியும்னு சொல்லுங்க, முடியாததை முடியாதுன்னு சொல்லுங்க, அது பரவாயில்ல. முடியாதுன்னு சொன்னா தப்பு இல்லை. ஆனா முடியாததை முடியும்னு சொல்லி கடைசி வரைக்கும் காலம் தாழ்த்தி அவனை வந்து இறக்க வைத்து வெறுங்கையோடு அனுப்புவது அப்படிங்கிறது மிக தவறு அப்படின்ற பாடல் நம்ம முன்னாடியே நாலடியார்லையும் படிச்சிருக்கோம். புறநானூறு பாடலும் அதுல பார்த்தோம் நம்ம. ஒல்லுவது ஒல்லும் என்றாலும் ஒல்லாதது இல்லைன்னு மறுத்தலும் எல்லாருக்குமே அது வந்து இயல்பானதுதான். நல்ல சீக்கிரமா சொல்லிடு, இருந்தா இருக்குன்னு சொல்லு, குடு, இல்லையா இல்லைன்னு சீக்கிரமா சொல்லு, நான் வேற இடத்துக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரியான பாடல் பார்த்தோம். அப்போ இங்க வந்து ஒல்லை கொடாது ஒழிந்த, ஒல்லைன்னா இங்க வந்து என்ன முடியுமோ அதை கொடுப்பது. அப்ப இந்த 3 விஷயங்களையும் அவர்கள் நிச்சயமானதாக ஒரு நாடினுடைய கடமைகளில் வைத்திருப்பார்கள். அவர்கள் பண்புடையாளர்கள். சோ பண்புடையாளராக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் பெரியாரை பிழையாமல் அவரோடு சேர்ந்திருப்பார். அதுதான் இந்த பாடல். கல்லாது போகிய நாளும் பெரியவர்கண் செல்லாது வைகிய வைகளும் ஒல்லை கொடாது ஒழிந்த பகலும் உரைப்பில் படாவாம் பண்புடையார் கண். படாவாம்னா அது நிகழாது, அப்படி இல்லாமல் போகாது, உண்டாகாது அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய பொருள். சரி, இதுக்கு நாலடியார்ல இன்னொரு பாட்டு பின்னாடி வருது. கல்லா கழிப்பர் தலையாயர். அதாவது கல்லாது கழிப்பது, ஒரு நாள் வந்து வாசிக்காமல் ஒரு நாள் படிக்காமல் கழிவது அப்படிங்கிறது வந்து கீழ்மக்களுக்குரியதுதான். அது வந்து உயர்ந்தோர் அதை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்ற பாடல் பின்னாடி வருது. நம்ம அப்புறமா அதை பார்ப்போம். சரி, 170வது பாடல். பெரியார் பெருமை சிறுதகைமை ஒன்றுக்கு
உரியார் உரிமை அடக்கம். தெரியுங்கால் செல்வம் உடையாரும் செல்வரே தற்சேர்ந்தார் அல்லல் களைபவெனின். தெரியுங்கால் ஆராய்ந்து பார்க்கும் போது செல்வம் உடையாரும் செல்வரே, செல்வம் உடையவர்கள் எல்லாரையும் செல்வம் உடையவர்கள் என்று சொல்லலாம். இது என்ன முரண் மாதிரி இருக்கு இல்லையா? அவன் தான் ஏற்கனவே செல்வம் உடையவன் தானே, இப்ப அவனை செல்வம் உடையவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா அப்படி கிடையாது. செல்வம் உடையவர்கள் எல்லாரும் செல்வம் உடையவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. காரணம், அவனுக்கு கொடுக்கிற பண்பு இல்ல அப்படின்னா அவன் எப்படி செல்வம் உடையவன் சொல்ல முடியும்? அவன் தனக்கு மட்டும் வச்சுக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கான், அதுக்கு பேரு செல்வம் கிடையாது. செல்வம் உடைமை அப்படின்னா பிறருக்கு ஈந்து பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஈகை குணமுடையவனதான் செல்வம் உடையவன் அப்படின்னு சொல்ல முடியும். தெரியுங்கால் செல்வம் உடையாரும் செல்வரே. வெறும்னா பணம் சேர்த்து வைத்திருந்து அவனிடம் கோடிக்கணக்கான பணம் இருந்தால் அவனை செல்வன் எல்லாம் சொல்ல முடியாது. அவகிட்ட பணம் இருக்கு, அவ்வளவுதான், அவன் செல்வந்தன். யார் செல்வந்தன் என்றால் அப்போ உடையாரும் செல்வரே தற்சேர்ந்தார் அல்லல் களைபவெனின். தன்னை நாடி வருபவர்களுடைய அல்லல் துன்பத்தை யார் களைகிறானோ, அவனிடம் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு யாரால் அது பயன் பெறுகிறதோ, அந்த பொருளுக்கு என்ன பயன் விளைகிறதோ அப்பதான் அவனை செல்வந்தன்னு சொல்ல முடியும். நல்லா இருக்கு இல்லையா? இந்த வரி ரொம்ப அழகா இருக்கு. செல்வமுடையாரும் செல்வரே தற்சேர்ந்தார் அல்லல் களைபவெனின். பிறருடைய தன்னை நாடி வருபவர்களுடைய துன்பத்தை அவன் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளுடைய உதவியினால் களைவான் என்றால் அப்பதான் அவனை செல்வந்தன்னு சொல்ல முடியும். இல்லாட்டா அவன்கிட்ட பொருள் இருக்கு, அவ்வளவுதான், அது அவனுக்கு மட்டும்தான் லாபம் அப்படின்னா அதை அவனை செல்வந்தன் எல்லாம் சொல்ல முடியாது. அதே போல பெரியார் பெருமை சிறுதகைமை ஒன்றிற்கு உரியார் உரிமை அடக்கம். இங்க பெரியாருக்கு பெருமை அப்படின்னா என்ன அப்படின்னா, பெரியவர்களாக இருப்பவர்களுடைய பெருமை என்ன அப்படின்னா சிறுதகைமை. சிறுதகைமை அப்படின்னா பணிவோடு இருத்த. பெருமையாவது தாம் சிறியவரை போல பணிந்திருத்த. பெரியவர்களா எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே குரல் பார்த்திருப்போம். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. தன்னை வியந்து போற்றிக் கொள்ளக்கூடிய பண்பு இருக்கு. முன்னாடி ஒரு பாடலும் அதே மாதிரி நம்ம பார்த்தோம். இங்க பெரியார் பெருமை சிறுதகைமை ஒன்றிற்கு உரியார் உரிமை அடக்கம். இது இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் புரியல. ஆனா பெரியோரை சேர்ந்தவருக்கு செல்வம் கல்வி பெருமை முதலானவை எய்தும். இவை உண்டானதனால் அதற்கு போல அவர்கள் அடங்கி நடக்க வேண்டும். அதாவது பெரியவர்களிடம் சேர்ந்தால், பெரியவர்களோடு பணியும் தன்மை உடைய பெரியவர்களோடு சேர்ந்தால் அவர்களுக்கு பல்வேறு நலன்கள் கிடைக்கும். அவங்க செல்வம் கல்வி பெருமை எல்லாவற்றையும் அவர்கள் அடைவார்கள். ஆனால் அப்பொழுதும் அவர்கள் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். எது போல என்றால், ஒரு செல்வந்தனுக்கு செல்வம் இருந்தால் மட்டும் அவனை செல்வந்தன் சொல்ல முடியாது. அவன் பிறருக்கு உதவக்கூடிய பண்புடையவனாக இருந்தால்தான் அவனை செல்வந்தன் என்று சொல்ல முடியும். அது போல பெரியாரை சேர்ந்தொழுகினால் மட்டும் போதாது. பெரியாரை சேர்ந்தொழுகினாலும் இந்த தன்னடக்கம் என்பது இல்லை என்றால் அவர்கள் பெரியாரையோடு சேர்ந்து ஒழுகியதற்கு எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்க இன்னொரு உரை அப்படி எழுதுறாரு. அதனால உரியவனுக்கு அந்த ஒரு வித்தைக்கு உரியவன் என்றால் அவன் அடக்கத்தோடு இருக்க வேண்டும். பெரியாரை சேர்ந்து ஒழுகினால் அவங்ககிட்ட இருந்து நல்ல விதைகளை மட்டும் கத்துக்கிட்டா போறாது, அவர்கள் போலவே அந்த தன்னடக்கமும் இருக்கணும். இந்த தன்னடக்கமும் வந்தால்தான் அவர்கள் பெரியாரை சேர்ந்து ஒழுகியதற்கான முழுமையான பயனை அடைந்தவர்கள் ஆவார்கள். எப்படி என்றால், ஒரு செல்வந்தனிடம் செல்வம் இருந்தால் மட்டும் அவன் செல்வந்தனாகி விடுவதில்லை. அவன் பிறருக்கும் கொடுத்து உதவினால் மட்டும்தான் அவன் செல்வந்தனாக கருதப்படுவான். அதுபோல பணிவு அடக்கம் என்ற தன்மை இருந்தால்தான் ஒருவன் பெரியாரை பிழையாமல் அவர்களோடு சேர்ந்து இருந்ததற்குரிய தன்மையை அடைந்தவனாக கருதப்படுவான் அப்படின்னு இந்த பாடலுடைய பொருளை அடுத்து வரக்கூடிய விளக்க உரையில அதை கொடுத்திருக்காங்க. சோ அவர்களை அது இயல்பாகவே வரணும். இந்த பெரியார் எப்படி தன்னடக்கமாக இருக்கிறார்களோ அது போல தன்மையை அவரோடு சேர்ந்திருப்பவர்களும் பெற வேண்டும். இப்படி பெற்றிருந்தால்தான் அதனுடைய பயன் உண்டு, இல்லை என்றால் அதுக்கு பயன் இல்லை. அதுதான் இந்த பாடல் சொல்கிறது. அதனால பெரியாரோடு சேர்ந்து ஒழுகுவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி, ஏன் அதனால் என்ன கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதனால விளையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த 10 பாடல்கள்ல பெரியாரை பிழையாமை அதிகாரம் நமக்கு சொல்லியது. அடுத்து வரக்கூடியது கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சாப்டர் தான், நல்லினம் சேர்த்தல். நல்லவர்களோடு எப்படி சேர்ந்திருக்க வேண்டும், எப்படி, ஏன், அதனால என்ன பயன் அப்படிங்கறதான் அடுத்து வரக்கூடியது சொல்லுது. நம்ம அடுத்த வகுப்புல நல்லினம் சேர்த்தல் பார்க்கலாம். பாய்.